அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் லக்ஷ்மி. பிரதிலிப்பில் நான் எழுதியுள்ள சிறுகதை நிலவில் அவன் நினைவுகளை ஆடியோ வாயிலாக சொல்லப் போகிறேன். பார்ட் 2 கேட்கலாம். அவன் என் பெற்றோரிடம் அவன் திருமண அழைப்பிதழ் கொடுத்து கொண்டிருந்தான். அதை பார்த்து நான் உடைந்து போனேன். என்னை அறியாமல் என் கண்கள் கலங்கியது. அதை என் பெற்றோருக்கு தெரியாமல் கஷ்டப்பட்டு மறைத்தேன். என் கண்களில் வழிந்த கண்ணீரை பார்த்து கொண்டே என் அருகில் வந்தான் அவன். நீங்களும் கண்டிப்பாக என் மேரேஜ்க்கு வாங்க என்றான். என்றேன். வேறென்ன சொல்ல அவனிடம். வருகிறேன் என திரும்பிச் சென்றான். அப்பொழுது அவனிடம் இருந்து ஒரு கைக்குட்டை கீழே நழுவி விழுந்தது. அவனிடம் கொடுக்க எனக்கு மனமில்லை. அவன் நினைவாக நானே வைத்துக்கொள்ள எடுத்துக்கொண்டேன். அந்த கைக்குட்டை எடுத்துக்கொண்டு மாடிக்கு ஓடிப்போனேன். என் காதல் தோற்று போன வருத்தத்தை அந்த முழு நிலவிடம் கொட்டினேன். அவன் கைக்குட்டையை எடுத்து பார்த்தேன். அதில் ஏதோ எழுதியிருந்தது. பிரித்து படித்தேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை மனதார விரும்பினேன். நீயும் என்னை விரும்பியது எனக்கு தெரியும். ஆனால் நாம் சேர முடியாது. அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. நாம் பிரிவதுதான் நல்லது. நீ மன்னித்து விடு. உன் மனதில் ஆசையை வளர்த்ததற்கு. நீயே என் முதல் காதல். அந்த முழு நிலாவை பார்க்கும் போதெல்லாம் உன் முகமே தெரியும். நான் போகிறேன். என்னை மறந்துவிடு என எழுதியிருந்தான். எனக்காக தான் அந்த கைக்குட்டையை விட்டு போயிருக்கான் என புரிந்து கொண்டேன். என் காதல் அவனுக்கு தெரிந்ததை நினைத்து மகிழ்வதா, இல்லை என் காதல் தோற்றதை நினைத்து வருந்துவதா என புரியாமல் அந்த முழு நிலவை பார்த்து அழுதேன். நாட்கள் வேகமாக சென்றது. நானும் திருமணம், குழந்தைகள் என வாழ ஆரம்பித்தேன். நான் பேரன் பேத்தி கூட எடுத்து விட்டேன். ஆனால் இன்றும் அந்த முழு நிலாவை பார்க்கும்போது அவன் முகம் வந்து போகிறது. அன்று நான் அனுப்பிய தூது இன்றும் என் காதில் கேட்கிறது. காதல் ஒன்று சேர்ந்தால் மட்டும் இல்லை, பிரிவில் கூட வாழும். நம் ஆயுள் வரை மனதை விட்டு மறையாது. இந்த கதையை கேட்டு கதை எப்படி இருந்தது என்று கமெண்ட் செய்யுங்கள் உறவுகளே.